பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் நேந்திரம் சிப்ஸ் எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம நேந்திர சிப்ஸ் செய்கிறதுக்கு 3 தார் நேந்திர காய் நம்ம தோட்டத்தில் வெட்டி எடுத்து வந்திருக்கோம். இது பால் அதிகமாக இருக்கும், கரை பிடிக்குன்னு தான் நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இதை ஒன்றா பிச்சுட்டு நம்ம தோல் சீவிட்டு நம்ம சிப்ஸ் போட்டுக்கோம். இப்போ இந்த காயில் இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். நம்ம வடை சட்டி வச்சு சூடானதுக்கப்புறம் சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து நல்லா தண்ணி மாதிரி கறந்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சிப்ஸு பொரிக்கும் பொழுது நம்ம அது உள்ளே இதை சேர்த்துக்கலாம். வடை சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 1/4 கிளாஸ் அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா இது நிறைய எண்ணெய் வைக்கும் பொழுது சிப்ஸு சீவு வெந்து வரும்பொழுது ஆவி அடிக்கும், நம்ம கையிலேயே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். பார்த்திங்கன்னா எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம தோட்டத்தில் 3 தார் நேந்திரங்காய் வெட்டிட்டு வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 காய் பக்கம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு நம்ம வந்து நேந்திரம் சிப்ஸ் செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 மணி நேரம் ஆச்சு எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து இந்த சிப்ஸ் செஞ்சு முடிச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட இப்போ வந்து 6 to 7 கிலோ நமக்கு கிடச்சிருக்கு, நேந்திரம் சிப்ஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறவங்க செஞ்சுக்கலாங்கிற முறையில் தான் நம்ம வீடியோவை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.